வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. எந்த கட்சி ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்களை நோக்கி பல கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் ஜாயின் பண்றது இயல்பு தான். அந்த மாதிரி காட்சிகள் இன்னைக்கு வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆமா. அதே மாதிரி யார் எதிர்கட்சியா போறாங்களோ ஆளுங்கட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு பாக்குறப்ப மகளிர் அணி கூட்டம் திமுக சார்பில் நடந்தது அண்ணா அறிவாலயத்துல. கனிமொழி, மு.க. ஸ்டாலின் எல்லாருமே கலந்துக்கிட்டு வந்து பேசினாங்க. மு.க. ஸ்டாலின் வந்து பேசுறப்ப நீங்க எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா வந்து இயங்கணும். அதுல சொல்றாரு, 6 மாசம் விமர்சனம் பண்ண மாட்டேன்னு நான் வந்து சொன்னேன்தான். ஆனா சில பேர் அதை திரிச்சு திமுக வந்து சதி பண்ணி அவங்கள ஆட்சி கவிழ்ப்புல ஈடுபடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் நம்ம வந்து சொல்லவே கிடையாதுங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அவர் தான் 3 மாசம் தாங்குமான்னு தெரியலன்னு சொன்னாரு. அது என்ன அர்த்தத்துல வரும்னு தெரியல. ஆனா அதை தான் திரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவரு. பட் ஆட்சி கவிழ்க்கிற சதி அப்படிலாம் நாங்க ஈடுபட மாட்டோம். மக்களே இந்த ஆட்சியில இருந்த டிவிக்கு வந்து நீக்குவாங்க அப்படின்னு சொன்னவர். திமுக ஆட்சிக்கு வந்தோடனே பெண்களுக்கு எவ்வளவு பொண்ணோம் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. ஆட்சிக்கு வந்தோடனே விடியல் பயணம் கையெழுத்து, அப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம். இப்பயும் பெண்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு இருந்தோம். வந்தோடனே 8000 ரூபாய் பணம் கொடுக்குறோம்னு வந்து சொன்னோம். இல்லத்தரசிகள் திட்டம்னு சொன்னோம். அதே மாதிரி உரிமை தொகையை ஏற்றி தரோங்கிறத நம்ம வந்து சொன்னோம். பட் இருந்தா கூட இப்போ சோசியல் மீடியாவில் நீங்க வந்து பார்க்கலாம், எல்லாருமே புலம்பிட்டு தான் வந்து இருக்காங்க. 1 ஓட்டு 2 ஓட்டு தான் உங்களை நாங்கள் போட போறோம், ஆனா ஆட்சிக்கு நீங்க தான் வரப்போறோம் எதிர்பார்த்து தான் போட்டிருக்காங்க. பட் ஆனா மாறிடுச்சு. இப்போ பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப அதிருப்தியில வந்து இருக்காங்க. தினம் தினம் நம்ம வந்து பாக்குறோம், மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, விவசாயிகள் வந்து ஏமாத்திட்டாங்க, பயிர்கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஏகப்பட்டதை நீங்க பார்த்துட்டு தான் வந்து இருக்கீங்க. குறிப்பா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு விஜயேந்திர சொன்னாரு. டிவிக்கே நிர்வாகிகளாலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆலந்தூர் சம்பவமா இருக்கட்டும், சேலம் சம்பவமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் வந்து ஜெயிப்போம். எதிர்கட்சியா, சிறந்த எதிர்கட்சியா நம்ம வந்து செயல்படுவோம். ரொம்ப உற்சாகமா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. ஆமா. அதுல வந்து குறிப்பா முதல்வர் விஜய் வேற விமர்சிச்சிருந்தாரு. கான்பிடண்டா இருங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. அவரே கான்பிடண்டா இல்லையே. அதிமுகல இருந்து உறுப்பினர்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காரு. தூர்ந்து போன சொத்தின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அவங்க கிட்ட இருந்து வந்து எம்எல்ஏக்களை வந்து களவாடிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய கான்பிடன்ஸா அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. ஆமா, பிஜேபி பாணியில அரசியல் பண்றாரு. அவரோட ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லை, ஆதரவு கொடுத்தவங்க மேலே நம்பிக்கை இல்லாதனாலதான் ஷாப்பிங் மாதிரி போய் 4 பேரை தூக்கியிருக்காரு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலை என்னங்கிறதையும் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு மு.க. ஸ்டாலின். ஆமா, ஏதாவது ஒரு லாபம் இல்லாம வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு அவர் ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கும் போது திமுக இந்த 2 கட்சியினுடைய கொடிகள் ஒன்னா வந்து இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு எமோஷனலா பேசுறாரு. எத்தனை கட்சிகள் என்ன சூழல் வந்தாலும் சரி, திமுகவும் திகவும் மட்டும்தான் இங்க களத்துல நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஓகே, 2 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா திகாவுமே தேர்தல் அரசியல் நின்று இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதலா போயிருப்பாங்க. தேர்தல் அரசியல் இல்லாததுனால திமுக பக்கம் நிக்கிறாங்க. இதே திகாவே பலமுறை திமுக விமர்சனம் பண்ணியிருக்காங்க, அதிமுக சார்பா பேசியிருக்காங்க. அந்த வரலாறு எல்லாமே இருக்கு. அதிமுக ஜெயிச்ச 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு டிவிகே பக்கம் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவங்க ராஜினாமா கடிதத்தை ஏற்கக்கூடாதுங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தாரு சபாநாயகர்கிட்ட. சபாநாயகர் நான் ஆய்வு பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருல. இப்ப சபாநாயகர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த ராஜினாமா பண்ண 4 பேர்கிட்டையும், மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், எசைக்கு சுப்பையா உள்ளிட்ட 4 பேர்கிட்டையும் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியிருக்காரு அவரு. 7 நாளைக்குள்ளார அவங்க வந்து பதில் சொல்லணும். அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி விளக்கம் கேட்பீங்கன்னு நாங்க ராஜினாமா பண்ணும்போது நீங்க சொல்லலையே, இப்ப வந்து திடீர்னு விளக்கம் கேட்கறீங்கன்னு அந்த எம்எல்ஏ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்து டிவிகே சபாநாயகர், ஆஹா, தமிழ்நாடு சபாநாயகர்கிட்ட ரிசைன் பண்ணிட்டு மேல போய் ஆதரவு நோட்டா கார்டு வந்து வாங்கினாங்க. ஆமா, அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லல, இப்ப மட்டும் வந்து கேள்வி கேட்கறீங்க, இது நியாயமா? அது என்னன்னா, இதுதாங்க புரோட்டோக்காலு. நான் கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி நீங்க வந்து பதில் சொல்லுங்க, அப்புறமேட்டு இடைத்தேர்தல் வரப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு மேட்டம் முடிச்சிருப்பாங்க. ஓஹோ, இன்னொன்னு அவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் தெரியல. எல்லாம் கண் துடைப்பு தான். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றேன்னா, எப்படி டிவிக்கு ஆட்சியை பிடிச்சாங்களோ அதே வழியில நாங்களும் பயணிச்சு ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. எந்த வழி அப்படின்னு இன்ஸ்டாகிராம் வழியில ஆட்சியை பிடிச்சாங்க டிவிக்கு. இனிமேல் நாங்களும் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவா வந்து இருக்க போறோம். மக்களுடைய கோரிக்கைகள், மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருந்து டிவிக்கு ஆட்சி அப்புறப்படுத்துவோம், நாங்க அடுத்த ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கான்பிடண்டா பேசிக்கிட்டு இருக்காரு. ஓஹோ, அடுத்த 5 வருஷத்துல வேற ஏதாவது டெக்னாலஜி வந்துட போகுது, இன்ஸ்டாகிராம்ல இருந்துட போறாங்க. அப்புறம் அது வேற அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க.
மின்வெட்டு பிரச்சனை இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. சென்னையிலயும் சரி, தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அப்பப்ப செய்திகள் வருது. மக்கள் சாலைகள் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. இப்ப அமைச்சர் செங்கோட்டையன் அவர் இந்த மின்வெட்டுக்கு, இந்த மின்தடைக்கு காரணம் என்ன அப்படின்னா, திமுக தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ம். ஏன் அப்படின்னா, இப்ப சென்னையினுடைய தேவை ரொம்ப அதிகமாயிருச்சு. இந்த சம்மர்ல முன்னாடிலாம் ஒரு வீட்ல 1 ஏசி இருந்துச்சு. இப்ப 2 ஏசி, 3 ஏசின்னு வச்சுட்டாங்க. நெறைய யூஸ் ஆகுறதுனால மின் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. சென்னைக்கு 5000 மெகாவாட் தேவைப்படுது. ஆனா 3500 மெகாவாட் கொள்திறன் தான் சென்னைக்கு இருக்கு. இத செய்யாம விட்டுட்டாங்க திமுக அரசு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர் என்ன சொல்றாருன்னா, பற்றாக்குறைலாம் இல்லங்க. தொழில்நுட்ப கோளாறு அங்கங்க நடக்குது. சிலர் ஃபீஸ் கட்டைய புடுங்கிட்டு போறாங்க. அதுதான் காரணம் அப்படின்னு அவரு சொல்றாரு. இதுல ம். யார் சொல்றது உண்மை அப்படின்னு தெரியல. இப்ப 2 அமைச்சர்கள் மாறி மாறி பேசுறாங்க. ம். சரி, ஓகே, அரசாங்கம் அதையும் கவனிக்கணும்ல. இப்ப கோடைகாலம் வந்துச்சுன்னா எல்லாரும் ஏசி தான் போட போறாங்கங்கிறது தெரியாமையா கூட அரசாங்கம் ஆனா. இருக்க முடியும். ம். பட் ஓகே, 1 மாசம் தான் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் வேற கட்சியிலிருந்து டிவிகேல இணையும் விழா ம். இன்னைக்கு நடந்தது பனையூர்ல. போன வாரம் பார்க்குறப்ப அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, எம்.சி. சம்பத்து, உடுமலை ராதாகிருஷ்ணன்லாம் ஜாயின் பண்ணாங்க. நிறைய முன்னாள் எம்எல்ஏக்களும் ஜாயின் பண்ணாங்க. ம். இன்னைக்கு பார்க்குறப்ப பெரிய படையோட நிறைய கட்சியில இணைஞ்சிருக்காங்க டிவிகேல. குறிப்பா சொல்லணும்னா பச்சையம்மாள் அதிமுகவை சேர்ந்தவங்க, அதே மாதிரி வடசென்னை தெற்கு மாவட்ட செயலர் இருந்தவர் பாலகங்கா, ம். அவங்க டிவிகேல இணைஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா 3 முறை காங்கிரஸ்ல நின்று ஜெயிச்சு ரிசைன் பண்ணிட்டு பிஜேபிக்கு போன விஜயதரணி ம். இந்த முறையும் நின்னாங்க. விளவங்கோடுல தோத்துட்டாங்க. ஆமா. இப்போ ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து வெளியேறினாங்க. இப்ப காங்கிரஸ் டிவிகேக்கு இப்ப சுத்தி திரும்பி டிவிகேல சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி மக்கள் நீதி மையத்துல முக்கிய பொறுப்புல இருந்த மூகாம்பிகா ரத்னம் இவங்க ம். நாடாளுமன்ற எலெக்ஷன்லாம் போட்டி போட்டாங்க. அவங்க செங்கோட்டையனை பார்த்து பேசிட்டு புஷியானந்த் முன்னிலையில் கட்சியில ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி எல்லா கட்சியில இருந்து இப்போ டிவிகேக்கு படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ம். ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் சொல்றாங்க. ஓ. இன்னும் வந்துகிட்டே இருப்பாங்களாம் டிவிகேக்கு. நேத்து தான் ஒரு டிவிகே நிர்வாகி ஆலந்தூர்ல ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கைதானாரு. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப சேலத்துல ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த சம்பவம். சேலத்துல நெய்க்காரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க டிவிகே நிர்வாகி மணிகண்டன் வயசு 40 மளிகை கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல கணவனை பிரிஞ்சு வாழ்ற ஒரு பெண், அவங்களுக்கு ரொம்ப உதவி தேவைப்பட்டிருக்கு. நிறைய கடன் வாங்கி சிக்கி தவிச்சிருக்காங்க. நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட கடன் வாங்கி அந்த பெண்ணுக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதற்கு பிறகு அந்த பெண்ணை போட்டோ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டியிருக்காரு. நான் கூப்பிட்றப்பலாம் நீ வரணும், வரலைன்னா நான் வெளியிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பெண் இந்த ஆடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஆடியோ சேலம் மாநகரம் முழுக்க பரவி இருக்கு. உடனே அங்க இருக்கிற எஸ்பி உத்தரவு போட்டு மணிகண்டனை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்க. தூக்கி பார்த்ததுல அவரோட மொபைல்ல 50க்கும் மேற்பட்ட பெண்களுடைய நிர்வாண போட்டோ, வீடியோஸ்லாம் வச்சிருந்திருக்காரு அந்த டிவிகே ம். நிர்வாகி மணிகண்டன். இப்ப கைது பண்ணி விசாரிக்கிறப்ப தான் தெரியுது நிறைய பெண்கள்ட்ட இதே வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது. ம். இப்பதான் சிங்கப்பெண் சிறப்புப்படை ஆரம்பிச்ச விஜய் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னுலாம் சொன்னாரு. சொல்லப்போனா டெய்லியும் டிவிகே நிர்வாகி பாலியல் தொந்தரவு உள்ள அந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுல கைதாகிட்டே வந்திருக்காங்க. அதாவது அவங்க எல்லாம் வெளியே தேடுறாங்க. ஆனா கட்சிக்குள்ளேயே சிங்கப்பெண்களுக்கு வேலை இருக்க மாதிரி தெரியுது. ம். என்னன்னா முன்னாடி பிஜேபியை தான் அப்படி சொல்லுவாங்க. அங்க கேஸ் இருக்கிற நிறைய பேர் பிஜேபியில போய் அடைக்கலாம் ஆயிடுறாங்கன்னு. இப்ப பார்த்தா தாவேக்காவிலே அப்படி நிறைய பேர் அடைக்கலாம் ஆன மாதிரி தெரியுது. அதையெல்லாம் விஜய் கண்டுபிடிச்சு நீக்கினதா சரி வரும். ஆமா. விஜய் கலைவாணர் அரங்கத்துல 16ஆம் தேதி 17ஆம் தேதி எம்எல்ஏகளுக்கான ஒரு முகாம் நடைபெற போகுது. என்ன முகாம்? புத்துணர்ச்சி முகாமா? ஏன்னா டிவிகேல 99% புதுமுக எம்எல்ஏக்கள் தான் உள்ள வர போறாங்க. ம். அவங்களுக்கு சட்டமன்ற மாண்பு என்ன, நடைமுறை என்ன, எப்படிலாம் கேள்வி கேட்கணும், கேட்கக்கூடாது, ம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் சொல்லித் தர போறாங்களாம். அந்த முகாமை தொடங்கி வைக்க போறாப்புல. ஓஹோ. விஜய் அட்டன் பண்ணுவாரா? அவர் தொடங்கி வைக்கிறதோடு சரி, அவர் அட்டன் பண்ண மாட்டாருன்றாங்க. இப்ப நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கும் ம். தேவைப்பட்டுச்சுன்னா இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சபாநாயகர். ஓஹோ. அதே மாதிரி அதிமுகல கொறடா யாருங்கிறத நியமிக்கவே இல்லை. அதையும் ஆய்வு பண்ணிட்டு இருக்காராம் சபாநாயகர். ஓகே. இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதிமுகல கொறடா யாருங்கிறத நான் அறிவிப்போம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஓகே. இன்னொரு பக்கம் கேரளாவுல ஒரு குழந்தை அந்த தாயினுடைய திருமணம் மீறிய உறவு காரணமாக கொல்லப்பட்ட செய்தி ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அந்த குழந்தையினுடைய உடம்புல ஒரு 90 இடங்கள்ல காயம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் செய்தியை பார்த்தோம். இப்ப தமிழ்நாட்டிலேயும் அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. சேலம் மாவட்டத்துல சிறுவாச்சூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில லலிதா அப்படிங்கிற பெண், அவங்களுக்கு கணவரோட பிரச்சனை அப்படிங்கிறனால தனியா அம்மா வீட்டுல இருக்காங்க. கை குழந்தை ஒன்று இருக்கு, 1.5 வயது ஆண் குழந்தை. திடீர்னு அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் இறந்துட்டதாக மருத்துவமனை கொண்டு போய் அனுமதிக்கிறாங்க. அங்கேயும் இறந்துட்டதாக சொல்றாங்க. 3 மாசம் கழிச்சு தான் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அதுக்கு அந்த அந்த பெண்ணே அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு விஷம் குடுத்து கொலை பண்ணியிருக்காங்க.
அதுக்கு காரணம் திருமணம் மீறிய உறவு அப்படிங்கிறது இப்ப கைது பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தைய கொல்றதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வருது அப்படிங்கிறதே தெரியல. சில பேர் கொடூரங்களா தான் இருக்காங்க. வைகை அணை கட்டி 70 ஆண்டுகளுக்கு மேல அது தூர்வாரப்படாமையே இருக்கு. ஆனா இப்ப நாங்க எங்களுடைய ஆட்சியில தூர்வாரதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. அதை தூர்வார ஆரம்பிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆகுமா நிறைவு செய்யறதுக்கு. ஏன்னா 20% கீழே மணல் இருக்கு. அவ்வளவு பெரிய அணையில பண்றதுக்கான வேலைகளுக்கும் பல ஆட்சிகள்ல முயற்சி பண்ணாங்க. ஆனா அதை அவங்க மேற்கொள்ளவில்லை. இப்ப அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, தூர்வாரம்னா ரொம்ப நல்ல விஷயம்தான். மேஜர் முகுந்த் வரதராஜன் 2014 ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்த தீவிரவாதிகள் கூட நடந்த சண்டையில வீர மரணம் அடைஞ்சாரு. அவருக்கு இந்திய அரசாங்கத்துடைய அசோக் சக்ரா விருது கொடுக்கப்பட்டுச்சு. அவரோட கதையை வச்சு அமரன்கிற படம் எடுக்கப்பட்டு அது பயங்கர ஹிட்டும் ஆச்சு. இப்ப தாம்பரம் மாநகராட்சியில தீர்மானம் போட்டு தாம்பரம் டு வேளச்சேரி ரோட்டுக்கு இவரோட பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருந்தாங்க. அது தீர்மானம் நிறைவேற்றி இப்ப வைக்கவும் போறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். நம்ம நாட்டுக்காக உயிர் நீத்த ஒரு வீரருடைய பேரை நம்ம தெருவுக்கு வைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தானே, ரோட்டுக்கு வைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தானே. குறிப்பா அவருடைய வீடு அந்த பகுதியில் தான் இருக்கு. இந்த ஐஏஎஃப் குடியிருப்புகளா இருக்கும். ஸோ அந்த சைட்ல இருக்கிறனால தாம்பரம் டு வேளச்சேரிக்கு அவருடைய பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. இன்னொரு தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரரும் மிகப்பெரிய உயரிய விருது வாங்கியிருக்காரு. தேனி மாவட்டம் காமியக்கவுண்டன்பட்டியை சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம். இவர் காஷ்மீர்ல இந்த குல்காம் அப்படிங்கிற பகுதியில் தீவிரவாதிகளோட ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. இவர் அதுல சண்டை போட்டிருக்காரு. அப்படி போடும்போது தோள்பட்டையிலையும் அவருடைய வாயிலையுமே தீவிரவாதிகளுடைய துப்பாக்கி சூடு நடந்து அதுல காயம்பட்டிருக்காரு. ரத்தம் கசிவு பயங்கரமா இருந்திருக்கு. அப்பயும் தளராம எதிர்த்து தீவிரவாதிகள் எடுத்து சண்டை போட்டிருக்காரு. அந்த அடிப்படையில தான் அந்த ஆபரேஷனே சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பாராட்டுற வகையில அவருக்கு கீர்த்தி சக்ரா அப்படிங்கிற 2வது உயரிய விருதை குடியரசுத் தலைவர் கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த காமியக்கவுண்டன்பட்டி மக்கள் எல்லாருமே அவர் வரவேற்று ஊருக்கு கூட்டு போன காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. வர்த்தக தேவைக்கு பெட்ரோல் டீசல் வாங்குறத கட்டுப்படுத்தியிருக்கு மத்திய அரசு. சில்லறை விற்பனை நிலையங்கள் மொத்த விற்பனை நிலையங்கள்ல 2 இருக்கு. இப்ப சில்லறை விற்பனை நிலையங்கள்ல டீசல் பாக்குறப்ப டெல்லியில 1 லிட்டரு 95 ரூபா. இதே மொத்த விற்பனை நிலையங்கள்ல 135 ரூபா. இப்ப இந்த பெரிய பெரிய கம்பெனிகள், இந்த வணிக நிறுவனங்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, மொத்தமா வாங்கினா 50 ரூபா அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 40 ரூபா அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சில்லறை நிலையங்களே வாங்குறாங்களாம். அதனால தட்டுப்பாடு ஏற்படுதான். மொத்தமா பெரிய பெரிய பேரல்ல வாங்கிட்டு போயிடுறது. ஆமா, அதனால என்ன பண்ணிருக்காங்க மத்திய அரசாங்கம், இதை அவங்க சொல்ற காரணம் இதை வச்சுதான் சொல்றாங்க அவங்க. இதனால சில்லறை பயன்படுத்துறவங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு 200 லிட்டருக்கு மேல யாருக்கும் டீசல் பெட்ரோல் போடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுருக்காங்க. அடுத்த 90 நாட்களுக்கு இது அமல்ல இருக்குமா. 90 நாட்களுக்கு பிறகு நாங்க இதை நீக்கிட்டோம்னா ஓகே, இல்லாட்டி நடைமுறை தொடரும்னு வேற சொல்லியிருக்காங்க. ஓகே, மொத்தத்துல பெட்ரோல் இருக்குன்னு இருக்காங்க, எங்கேயோ இடிக்குதே பாப்போம். இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் நடந்துச்சுல, அங்க ராகுல் காந்தி உட்பட முக்கியமான தலைவர்கள்லாம் பங்கேற்றாங்க. அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஆடியோ வெளியே இருக்கு. அதுல ராகுல் காந்தி பேசினது என்னன்னா, நம்ம பிஜேபிக்கு எதிராக ஒன்றிணைஞ்சு செயல்படணும், எதிர்கட்சிகள் பலமா இருக்கணும், பலமா இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை பிஜேபி ஊடகங்கள் மூலமாக கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. நான் கேரண்டி தரேன், திமுகவும் பாஜகவுக்கு எதிராக நம்மளுடைய இந்த போராட்டத்துல பங்கேற்பாங்க, நம்ம தோளோட தோளா நிற்பாங்க அப்படிங்கிறத நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே நேரம் பினராயி விஜயனோட தோல்ல கை போட்டு என்னால பேச முடியாது, ஆனா என்னால சிபிஎம்மோட சேர்ந்து செயல்பட முடியும், ஏன்னா அவருக்கு எனக்கு தனிப்பட்ட அரசியல் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த இதுல பேசியிருக்காரு. ஓகே, அவங்க சொன்னா கூட திமுக ஏத்துக்கணும்ல. ஆமா, ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டாங்கன்னு அர்த்தமா இருக்கு. நீங்க போன கூட பிரச்சனை இல்லை, ஒரு தேங்க்யூ கூடவா சொல்லாம போவாங்க. அது என்ன ஹைலைட்னா, மாநில கட்சிகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க, நாங்க எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கறத அப்படின்னு இவர் பேசுறாரு. அதான் புரிஞ்சுட்டு செயல்பட்டு இருந்தாதான் மத்திய பிரதேசத்துல ராஜ்யசபாக்குள்ள போயிருப்பாங்களே ஒரு சீட்டு. ஆமா, அது பெரிய பிரச்சனையாச்சு. மத்திய பிரதேசத்துல 3 இடத்துக்கு ராஜ்யசபா தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. 2 இடம் பிஜேபி, 1 காங்கிரஸ் வர மாதிரி இருந்துச்சு. பட் அபிடவிட் தாக்கல் பண்றப்ப தெலுங்கானால போடப்பட்ட இந்த கிரிமினல் வழக்க சேர்க்கலைங்கிறது தான் குற்றச்சாட்டு பண்ணி தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிட்டாங்க. இப்ப 3 பேருமே பிஜேபி எம்பிக்கள் ஆயிட்டாங்க. இப்போ எதிர்த்து நான் உச்சநீதிமன்றத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு மீனாட்சி நடராஜன் உச்சநீதிமன்ற கதை நாடினாங்க. காங்கிரஸ் சார்பாக அபிஷேக் சிங்வியே வாதங்கள் வச்சாரு. இதெல்லாம் கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள், இது தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவு,
அதுக்குள்ள நாங்க தலையிடுறதுங்கிறது சரியா இருக்காது, அதுக்கெல்லாம் சட்டத்துல தடையே இருக்கு, அதனால தேர்தல் ஆணையத்தை அணுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை தள்ளுபடி வர பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்க, ஒரு அஃபிடவிட் எப்படி தாக்கல் பண்ணணும் கூடவா உங்களுக்கு தெரியாது? ஏற்கனவே அவனுக்கு நமக்கு வாய்க்கா தகராறு, அப்ப நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கணும்னு யோசிக்கணும்ல. ஈரான் அமெரிக்கா இடையிலான அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட முடிவை நோக்கி வந்திருக்கு அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்லியிருக்காரு. 2 தரப்புலையும் அமைதிக்கான அந்த ஒப்பந்தம் போடுறது, கிட்டத்தட்ட அதுல வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் 2 தரப்புலையும் ஓகே சொல்லிட்டாங்க. இது ஃபைனலைஸ் பண்ணி கையெழுத்து போடுறது மட்டும்தான் பாக்கி இருக்கு அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சொல்லியிருக்காரு. அதே நேரம் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போனோம்னா நாங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ், அந்த ஹோர்முஸ் நீரிணையில ஒரு கட்டணத்தை வசூலிக்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும், அதை நாங்க விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ விரைவில் கையெழுத்தாகிறோம் அப்படின்னும் போது இவர் எப்படி சொல்றாரு, அதனால உடனடியாக கையெழுத்தாகுமா இல்லை அதுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சில சந்தேகங்கள் இருக்கதான் செய்யுது. ஓகே, இப்போ இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் நேற்று நம்ம ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும் இல்லை உலக ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஏற்றத்துல தான் போச்சு. ஆமா, இதுல வேற ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ வெளியிட்டு இருந்தாரு எலான் மஸ்க். இப்ப அந்த ஐபிஓ பயங்கரமான ஹிட் ஆயிருக்கிறதுனால உலகத்துல நம்பர் 1 ட்ரில்லியன் டாலர் சொத்து மதிப்பு கொண்டவர்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் சொல்றாங்க. ஹிஸ்டரியிலே அப்படி யாரும் இவ்வளவு சொத்து வச்சது கிடையாது. 1 ட்ரில்லியன், நம்மளே 1 ட்ரில்லியன் எக்கானமிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் 2030 அது ஒரு ஆள் தனியா வச்சிருக்காரு, சொத்தாவே வச்சிருக்காப்ல எலான் மஸ்க். ஓகேப்பா, அடுத்து மிஸ்டர் பீஸ்ட் யூடியூபர் 50 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்காரு உலகத்துல முதல் ஆளா. 50 கோடின்றது இந்தியா பாப்புலேஷன்ல பாதி, அவ்வளவு பேர் அவருடைய ஃபேன்ஸா இருக்காங்க. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவரோட யூடியூப் சேனல் எல்லாமே, நிறைய பேருக்கு நன்கொடைகள் கொடுப்பாப்புல, அதையும் வித்தியாசமா இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம், நேரம் போறதே தெரியாது. கரெக்ட். 1 ட்ரில்லியன் டாலர், உலகின் முதல் முறையாக 1 ட்ரில்லியன் டாலர் சொத்து மதிப்பை கொண்டவராக உருவெடுத்துள்ளார் எலான் மஸ்க். 5 ஜீரோ வந்தாலே கவுண்ட் பண்ண திணறவே, இதுல 12 இருக்கே அப்படின்னு நம்ம மைண்ட் வாய்ஸ் சொல்லுது. அதுல டாலர்ல வேற அது இருக்கு. ஆமா, இந்த ஜனநாயகன் என்னாச்சு? இன்னும் 10 நாள்ல வேற பர்த்டே வருது. எம்டி பாக்கெட் டீச்சர்ஸ் யூ எ மில்லியன் திங் இன் லைஃப். என் கையில காசு இல்லையா? ஆமா, என்னப்ப முன்னெல்லாம் மாச கடைசியில பணம் இருக்காது, இப்பெல்லாம் 10ஆம் தேதியே பணம் இருக்கிறது இல்ல. எப்படி எலான் மஸ்க் அக்கௌண்ட்ல போய் விழுது எல்லாம்? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் பயங்கரமா சவால் விடுறாங்க 2 பேருமே. மாற்று கட்சியினர் இணைக்கிற விழான்னு சொல்லி டிவிக்கு இருக்கும் போய்கிட்டு இருக்கப்ப டிவிக்கு பாருங்க மக்களாலே துரத்தடிக்கப்படுவாங்கன்ட்டு ஸ்டாலின் பேசுறாரு. ஒரு சவாலை சமாளிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு 2 பேருக்கும். ஓகே, அதனால அந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.